ஜனாதிபதி டிரம்பின் வரி தாக்குதலால் இந்திய நாட்டின் பொருட்களுக்கு விலை குறைகிறதா? ஆம், இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை தற்சார்பு பொருளாதாரமாக மாற்ற ஒரு சிறு முயற்சி என்னவென்றால், சரக்கு மற்றும் சேவை வரிகளில் பெரும் தளர்வுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு சரக்கு மற்றும் சேவை வரி அமலுக்கு வரும்பொழுதே நிறைய குழப்பத்துடன் முன்னும் பின்னுமாக இன்று வரை அமலில் இருக்கின்றது. நமது கோவையில் அன்னபூரணா உணவக மேலாளர் நிதி அமைச்சரிடம் கேட்ட கேள்விகளை நினைவு கொண்டு பாருங்கள், அப்போது புரியும். நேற்று வெளியான ஒன்றிய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி விவரங்களை பார்த்தால், முன்பு இருந்த வரி சிக்கல்களை எளிமைப்படுத்தி 2 அடுக்கு வரி முறையாக மாற்றப்பட்டுள்ளது. இது பொதுமக்களுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாகும். அதே நேரத்தில் விலை உயர்ந்த பொருட்களுக்கும் தேவையற்ற மற்றும் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் பொருட்களுக்கும் அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதையே பாவ கணக்கு வரி என்று அழைக்கலாம். மருந்துகளுக்கும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய சேவை அதாவது ஆயுள் மருத்துவ காப்பீடு போன்ற பலவிதமான சேவைகளுக்கு வரியை 0 மாற்றியுள்ளனர். மேலும் சாமானியர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கப் பொருட்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி 18% அல்லது 12%லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அமிலம், உரம் போன்ற பொருட்களுக்கு 5% வரியாக மாற்றியுள்ளனர். நாளும் பயன்படுத்தக்கூடிய பிரஷ், சோப் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு 5% வரியாக இருக்கும். மகிழுந்து, இருசக்கர வண்டிகள், தொலைக்காட்சி, குளிரூட்டி போன்ற பொருட்களுக்கு 28% வரியில் இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள இந்த மாதம் 22ஆம் தேதி வரை பார்த்து அதன் பிறகு சட்டமாக வரவுள்ளது. மருந்து முதல் காப்பீடு வரை, அத்தியாவசிய பொருட்கள் முதல் விவசாயம் வரை மற்றும் தொழில்கள் ஜிஎஸ்டி விகிதக் குறைப்பால் சாதாரண மக்களின் சுமை குறைய நாட்டின் பொருளாதாரத்தில் புதிய நம்பிக்கை பிறக்கிறது.